வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் எஸ்.யு. அருண்குமாரோடைய இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிச்சிருக்கிற வீரதீர சூரன் பார்ட் 2 இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வீரதீர சூரன் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே எம்புரான் படத்தோடைய ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் போட்டாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீரதீர சூரன் படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் திருவிழா நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு நாள் ராத்திரி நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமாக தான் வந்து காட்டப்படுது. எப்படி கைதி வந்து ஒரு ஒன் நைட் ஸ்டோரியோ அதே மாதிரியான ஒரு ஒன் நைட் ஸ்டோரி வித் ஃப்ளாஷ்பேக் தான் வந்து வீரதீர சூரன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஊரில் பெரியவர்னு ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பையனாக தான் மலையாளம் ஆக்டர் சுராஜ் நடிச்சிருக்காரு, கண்ணன் அப்படிங்கிற கேரக்டரில். ஸோ இவங்க வந்து ஒரு பெரிய குடும்பம். பெரியவர், அவருடைய பையன் கண்ணன், இவங்க ரெண்டு பேரையும் சான்ஸ் கிடைச்சா தூக்கிடணும் அப்படின்னு சொல்லி எஸ்பியா நடிச்சிருக்கிற எஸ்.ஜே. சூர்யா ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கான ஒரு சான்ஸ் அன்னைக்கு ஒரு ராத்திரி அவருக்கு கிடைக்குது. ஸோ இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது, விடியறதுக்குள்ளே அப்பம் பையன் ரெண்டு பேருமே முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ என்கவுண்டர் பிளான் பண்ணுறாங்க. இந்த விஷயம் பெரியவருக்கும் அவருடைய பையனுக்கும் தெரிய வந்து அவங்க இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம், என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நடுவில் பெரியவர் வந்து எஸ்பியை மீட் பண்ணி என் பையனை விட்டுருங்க, எங்களை எதுவும் பண்ணாதீங்க, விடிஞ்ச உடனே நாங்களே கோர்ட்டில் வந்து சரண்டர் ஆகிடுறோம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாரு. ஆனால் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு இவங்க ரெண்டு பேரும் கோர்ட்டில் சரண்டர் ஆகிறதுல விருப்பமே கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் விடிஞ்சா உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காரு. முடிஞ்சால் நீங்கள் கோர்ட்டில் சரண்டர் ஆகிக்கோங்க அப்படின்லாம் வந்து அவர் சொல்லி பார்க்குறாரு. ஸோ வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபைனலாக பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவான காளியோடைய உதவியை தேடி போகிறாரு. காளி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு குடும்பஸ்தனா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு, மளிகை கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பெரியவர் வந்து காளியை தேடி போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு உதவி வேணும்னு கேட்கும்போது ஆரம்பத்தில் மறுத்தாலும் காளி வந்து சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வராரு. ஸோ காளி இந்த பிரச்சனைக்குள்ளே வந்ததுக்கப்புறமா என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய மொத்த கதையுமே. இந்த படத்தோடைய ஹீரோ சியான் விக்ரம் காளியா அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சியான் விக்ரம் எவ்வளோ பெரிய பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியமே இல்லை. இந்த படத்துலையுமே அவருடைய ஸ்டைலில் அசால்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. அவருடைய இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட் அண்ட் சிம்பிளாக இருந்துச்சு. இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிச்சிருக்கிற துஷாரா விஜயன், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து நல்லாவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு. துஷாராவுடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ்.ஜே. சூர்யா இன்னொரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர். ஸோ இந்த படத்தில் இந்த எஸ்பி அருணகிரி கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்டிலாக வந்து இருக்கும். பொதுவாக நிறைய படங்களில் எஸ்.ஜே. சூர்யா கேரக்டர் வந்து ஹைப்பராக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க, கொஞ்சம் கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் டேரக்டர் இவர் அப்படி யூஸ் பண்ணலை. கொஞ்சம் சட்டிலாக சைலண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தேவைப்படுற இடங்களில் மட்டும்தான் லைட்டாக கத்துற மாதிரி இருக்கும். மலையாளம் ஆக்டர் சுராஜ் அவருடைய முதல் தமிழ் படம் இது. ஸோ மலையாளத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் காமெடின்னு எல்லா ரோல்ஸுமே வந்து கலக்கியிருப்பார். ஸோ இந்த படத்துலையுமே அவருடைய கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். அவருடைய அப்பாவாக நடிச்சிருக்கிற பிருத்விராஜ், அவரை வந்து இதுக்கு முன்னாடி பீஸ்ட்டு, அதுக்கப்புறமா பாரிஸ் ஜெராஜ் இந்த படங்களில் வந்து ஒரு காமெடி ரோல்ஸில் பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான சீரியஸான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ரொம்பவே ஆப்டாக செட்டாக இருந்தார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் செம்மையாக இருந்துச்சு. இந்த படத்தில் வெங்கட் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிற பாலாஜி, இதுக்கு முன்னாடி சித்தா படத்துலையுமே அவர் நடிச்சிருப்பார். ஹீரோவுடைய ஃப்ரெண்டாக வருவார், எஸ்ஐ வடிவேல் கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ இந்த வீரதீர சூரன் படத்தில் அவருடைய கேரக்டராக இருக்கட்டும், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவருடைய கேரக்டரைசேஷன் ஓவராலாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு மேக்கிங். முக்கியமாக படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, மிகப்பெரிய ப்ளஸ்ஸாகவும் அமைஞ்சிருக்கு. வீரதீர சூரன் இந்த படத்துக்காக இவங்க கிரியேட் பண்ண இந்த வேர்ல்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ராவாக தான் படத்தை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அந்த ரானஸை உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அண்ட் திருவிழா நடக்கிற டைம் அப்படின்னு காட்டுறதுனால அந்த திருவிழாவை காமிச்ச விதம், அதுக்கு லைட்டிங் செட் பண்ண விதம் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. நாமளே இந்த திருவிழாக்குள்ளே இந்த வீரதீர சூரன் வேர்ல்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பற்றி ஏற்கனவே ரிலீஸ்க்கு முன்னாடியே நம்ம ஒரு சில அப்டேட் வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தோம். அண்ட் டேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த படத்தில் வந்து சீன்ஸ் கம்மி தான், எல்லாமே லென்த்தி சீக்வன்ஸாக வந்து எடுத்திருந்தோம். அதுலேயும் குறிப்பாக 16 to 18 மினிட்ஸ்க்கு ஒரு சிங்கிள் ஷாட் லென்த்தி சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு பல ரிஹர்சல்ஸ் பண்ணி எடுத்திருக்கோங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தோடைய செகண்ட் ஹாஃபில் தான் வருது. உண்மையிலேயே அந்த சீக்வன்ஸ் பார்க்கறதுக்கு செமையாகவே இருந்துச்சு. எப்படி இது எல்லாத்தையுமே வந்து சிங்கிள் ஷாட்டில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கும், ஒரு பிளாஸ்ட் இருக்கும், ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே அந்த சிங்கிள் ஷாட்டில் எடுத்தது ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான் பண்ணியிருக்காரு. ஸோ சாங்ஸ் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நிறைய சாங்ஸ்லாம் இந்த படத்தில் கிடையாது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. எங்கே தேவையோ அங்கே ஹெவியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மீதி இடங்களில் சட்டிலாக சைலண்டாக வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்பிளான யூஸ்வலான மாஸ் பேக்ட்ராப் உள்ள ஒரு ஸ்டோரி தான். இதை வந்து எஸ்.யு. அருண்குமார் அவருடைய ஸ்டைலில் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு ஆக்ஷன் ட்ராமா.
ஆனால் ஆக்ஷனோட ட்ராமா தான் அதிகமாக இருக்கும். ஆக்ஷன் அப்படிங்கிறது எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ரூரல் கமர்ஷியல் ஃபிலிம் தான், ஆனால் வழக்கமான ஒரு ரூரல் கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது. அதுதான் வித்தியாசம். அண்ட் எடுத்துக்கிட்ட கதைக்கு இவங்க எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கதையை பில்ட் பண்ணி கொண்டு போன விதம் எல்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லாவே இருந்தது. செகண்ட் ஹாஃபும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லென்த்தி ஃபீல் வந்து கொடுக்க தான் செய்யுது. கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே எடுத்துகிட்டு போய் முடிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லென்த்தி ஃபீல் கிரியேட் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்குள்ளே இவங்க பிளேஸ் பண்ணியிருக்கிற ஃப்ளாஷ்பேக் போர்ஷன். ஆக்சுவலாக அந்த போர்ஷன் வந்து பயங்கர லேகாக இருந்துச்சு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நல்லா தான் இருந்தது. ஆனால் இந்த படத்துக்கு இந்த ஃப்ளாஷ்பேக் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இது ஒரு ராத்திரி நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம். ஸோ படம் வந்து சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கும் போது திடீர்னு கட் பண்ணி அந்த ஒரு சம்பவம் அப்படின்னு போட்டு ஃப்ளாஷ்பேக் போகும்போது நல்லா தானே போயிட்டு இருந்தது, எதுக்கு இப்போ கட் பண்ணி பின்னாடி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ ஃப்ளாஷ்பேக்கை நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து கட் ஆகும். அப்படி பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு நாள் ராத்திரி மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமாக பயங்கர ரேசியான ஒரு ஃபிலிமாக வந்து போய் முடிஞ்சிருக்கும். இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது இந்த படத்துக்கு வீர தீர சூரன் இது மட்டுமே டைட்டிலாக இருந்தால் நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எதுக்காக பார்ட் 2லாம் பிளேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ பார்ட் 2 அப்படின்னு வரும்போது ஒரு கதையோடைய முடிவே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ பார்ட் 1ல வந்து இந்த கேரக்டர்ஸோடைய ஆரிஜின், இவங்க என்ன பண்ணாங்க, இதை தான் வந்து காட்ட போகிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கு அட்லீஸ்ட் இந்த படத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனையாவது காட்டாமல் இருந்திருக்கணும். ஏன்னா படத்தோடைய ஆரம்பத்திலே அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன சம்பவம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த சம்பவத்தை வந்து பார்ட் 1ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதையுமே இந்த படத்தில் காமிச்சிடறாங்க. அப்போ இதுக்கப்புறமா பார்ட் 1ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான் இருக்குது. படத்தோடைய டைரக்டர் வந்து சியான் ஃபேன்ஸுக்காக ஒரு சம்பவம் கிளைமேக்ஸில் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ கிளைமேக்ஸில் அந்த ஒரு எலமெண்ட் வரும்போது ஃபேன்ஸ் மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். விசில் தியேட்டரில் பறக்கும். அப்படி தான் வந்து பறந்துச்சு. ஸோ அது வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண விதம், படத்தை முடித்த விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மெயினாக வந்து இந்த படத்தை முடிக்கும் போது ஓகே இப்படி ஆரம்பித்தாங்க இப்படி முடித்தாங்க நல்லா இருந்ததுப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுத்துச்சு. ஸோ மொத்தமாக இந்த வீர தீர சூரன் பார்ட் 2 எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. ஒரு சில ஃப்ளாஸ் இந்த படத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை அப்படின்னா இந்த படம் வந்து இன்னுமே வேற லெவல் படமாக வந்து அமைஞ்சிருக்கும். பட் அப்படி இருந்துமே இது வந்து ஒரு நல்ல கம்பேக் ஃபிலிமாக சியானுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து தோணுது. அண்ட் இந்த படம் ரூரல் கமர்ஷியல் ஃபிலிமாக இருந்தாலும் மறுபடியும் நான் சொல்கிறது தான், இது வழக்கமான ஒரு ரூரல் கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது. ராவாக தான் வந்து இருக்கும். ஸோ எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நிச்சயமாக ஒரு நல்ல படம், தியேட்டரில் போய் பாருங்கள். அடல்ட் கண்டென்ட்லாம் இந்த படத்தில் பெருசாக கிடையாது. ஃபேமிலியோட இந்த படத்தை போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போது வீர தீர சூரன் பார்ட் 2 தியேட்டர்ஸில் ஓடிட்டுருக்கு. இன்னும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஏற்கனவே இந்த படத்தை பார்த்து முடித்தவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.